வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு வக்கிர கிரகங்கள். வக்கிரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வக்கரம் அப்படின்னா கோணல் அர்த்தம். என்னங்க? கோணல். அதாவது நேராக போகிற, அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுது. அப்போ உள்ளோட்ட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனை புதன் சுக்கிரன். உள்ளோட்ட கோள்கள் புதன் சுக்கிரன். உள்ளோட்ட கோள்கள் சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இதில் உள்ளோட்ட கோள்கள் சனி செவ்வாய் குரு, இதெல்லாம் வெளிவிட்ட கோள்கள். அப்போ கோள்கள் சுற்றும்போது சூரியனை மையமாக கொண்டு நம்ம பூமியை சுற்றுறோம். சூரியனை மையமாக சுற்றும் பொழுது அந்த கோள்கள் நேரான சுற்றுப்பாதையை இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கோளும். அப்போ சுற்றுப்பாதை சுற்றி கொண்டு இருக்கும்போது அந்த கோள் நேராக போகிறது, கோள் நேராக இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிற கோள் கோணலாக தெரியும். இதுக்கு பேர் தான் வக்கரம்னு பேர். இன்னும் சொல்ல போனால் இயல்புக்கு மாறான ஒரு மனநிலை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஆனால் வக்கரம்ங்கிறதுக்கு கோணல்ங்கிறது தான் பேர். பழைய நூல்களில் வக்கரத்துக்கு பலன் சொல்லவில்லை. எந்த ஒரு நூல்களிலும் ஜோதிடத்தில் வக்கரத்துக்கான பலன்கள் இல்லை, அது நிஷ்பலன் சொல்லிட்டோம். இதுக்கு பிரச்சனை தான். வக்கரத்துக்கு பலன் நிஷ்பலன் சொல்லியாச்சு. சரி, வக்கரம் எதாவது சூரியனுக்கு, சந்திரனுக்கு, ராகுக்கு எதுக்கு வக்கரம் கிடையாது. மீதி செவ்வாய்க்கு, புதனுக்கு, குருவுக்கு, சுக்கிரனுக்கு, சனிக்கு, இந்த 5 கோள் வக்கரமாகும். சரி, இந்த வக்கரம் இவங்க சொல்றாங்களே வக்கரம் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ செவ்வாய் வக்கரமாறம். செவ்வாய் வக்கரமாறப்ப ஏதோ ஒரு ராசி எடுத்துக்கோமே. இப்போ மிதுன ராசியில் வக்கரமாறன்னு வச்சுக்கோங்க. அப்போது மிதுன ராசி கூட வேண்டாம், உங்களுக்கு புரியுது. மேச ராசியில் வக்கரமாறம். அப்போது இங்கே தற்காலத்தில் எடுத்துக்குவோம், அப்புறம் மேச ராசியில் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு தற்காலத்தில், இன்றைய காலத்தில் அடித்தடி, வெட்டு, குத்து, சண்டை, சச்சரவு, கொலை, பறந்து ஆக்கிரமிக்கிறது, இதெல்லாம் யார் செய்கிறது? போலீஸ்காரர், காவல்காரர், காவல்துறை, இராணுவம், எல்லை காவல் படை, ஊர்காவல் படை, கப்பற்படை, விமானப்படை, ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், அதெல்லாம் யாரு? செவ்வாய். இப்போ செவ்வாயோட இயல்பு என்ன? முரடன், நிமிட நேரத்தில் எதையும் செய்யக்கூடியவன், இரத்த களரி. எப்போ என்ன செய்வானே அவனுக்கு தெரியாது. இந்த செவ்வாய்க்கு அடித்தடி, கண்டதை பேசக்கூடியவன். அந்த செவ்வாய் வக்கரமானால் அப்ப செவ்வாயின் கெட்ட இயல்புகள், தீய இயல்புகள் நல்லதா மாறிடுமா? கவனிங்க. இந்த தீய இயல்புகள், குண இயல்புகள், செவ்வாயின் குண இயல்புகளும் காரக இயல்புகளும் குண விசேஷங்களும் அந்த வக்கரத்தால் மாற முடியுமா? இதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் மாற முடியாது. குரு வக்கரம். குரு என்பது ஒழுக்கம் அவர்தான், நீதி அவர்தான், நேர்மை அவர்தான், நாணயம் அவர்தான், பாவமன்னிப்பு அளிக்கிறது அவர்தான், எப்பயுமே ஆசிரியர் அவர்தான், அடுத்தவர்களுக்கு அறிவுரை போதிக்கக்கூடியவர் அவர்தான். அவர் வக்கரமானால் குருவின் நல்ல இயல்புகள் மாறிவிடுமா? ஒழுக்கம், அதாவது இயல்புக்கு மாறான்னு நீங்க சொல்றீங்க. அந்த குருவோட ஒழுக்கம் மாறுமா? குருவின் இயல்புகள் மாறுமா? குருவின் குணங்கள் அந்த வக்கரத்தால் மாறுமான்னு சிந்திங்க. வக்கரம் என்பது அதாவது எதிர்மறை பலன்களை கொடுக்கும் நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரி, சுக்கிரன்.
இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து இன்பத்திற்கும் தலைவன், இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான கொண்டாட்டங்களுக்கு தலைவன், இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான திருவிழாக்களுக்கு தலைவன், கேளிக்கைகளின் தலைவன், ஆடல் தலைவன், பாடல் தலைவன், கொண்டாடல் தலைவன், கூத்துகளின் தலைவன், சினிமாவின் தலைவன், கவர்ச்சியின் தலைவன், நடிப்பின் தலைவன், ஆடம்பர பொருட்களின் தலைவன், சிரிப்புகளின் தலைவன், திருமணத்தின் தலைவன். திருமணம் சுக்கிரனாவே திருமணம், அந்த திருமணத்தின் தலைவனே சுக்கிரன் தான். இன்ப சுகங்களின் தலைவனே சுக்கிரன் தான். காதலின் தலைவனே சுக்கிரன் தான். காமத்தின் தலைவனே சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரன் இயல்புகள் அனைத்தும் நின்று விடுமா இந்த வக்கரத்தால்? சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்தில் இது எல்லாம் நடக்குது. காதல் இருக்குது, இன்பம் இருக்குது, கேளிக்கை இருக்குது, கொண்டாட்டங்கள் இருக்குது, கூத்துக்கள் இருக்குது, உற்சவங்கள் இருக்குது, திருவிழாக்கள் இருக்குது, இன்பம் இருக்குது, ஆடல், பாடல், நடனம், ஆடம்பர பொருட்கள், ஹோட்டல்ஸு, ஆடம்பர ஹோட்டல்ஸ், ஆடம்பரம் சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் அந்த ஆடம்பரம் இருக்குது. அந்த ஆடம்பரம் வந்து இப்போ இந்த வக்கரமான அந்த சுக்கிரன் வந்து இயக்கமே நின்று விடுமே, இயல்புகளே நின்று விடுமே, குணமே நின்று விடுமே. அந்த வக்கரம் சொல்றதுக்கு எல்லாமே நின்று விடுமே. சனியன் வக்கரம் இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான பாவச்செயல்களுக்கும் தலைவன், இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான நம்பிக்கை துரோகத்தின் தலைவன், கடினமாக உழைக்கக்கூடிய பணியாளர்களின் தலைவன், உழைப்பின் தலைவன், இரவில் அதாவது இரவில் நடக்கும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் சனியன் தலைவன், வறுமைக்கு சனியன் தலைவன், பசிக்கு தலைவன் சனியன் தலைவன், பஞ்சத்துக்கு சனியன் தலைவன், பட்டினிக்கு சனியன் தலைவன். கவனிங்க, இத்தனையும் சனியன். பசிக்கு சனியன், பட்டினிக்கு சனியன், வறுமைக்கு சனியன், துக்கத்துக்கு சனியன், துயரத்துக்கு சனியன், கஷ்டத்துக்கு சனியன், நஷ்டத்துக்கு சனியன். இந்த இயல்புகள் வக்கரத்தால் மாறுமா? சொல்லுங்க. இந்த குணங்கள், சனியனோட குணங்கள், தாழ்மையான எண்ணங்கள், கீழ்நோக்கு சிந்தனைகள், தள்ளி போடும் குணங்கள், இதெல்லாம் மாறுமா? அந்த வக்கரத்தால் அந்த இயல்புகள் மாறுமா? உலகத்தில் நடக்கும் செயல்பாடுகள் மாறுமா? உழைப்பு மாறுமா? கடினமாக உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த சனி வக்கரத்தால் வந்து அந்த இயல்புகள் மாறி, கெட்ட இயல்புகள் மாறி நல்ல இயல்புகளுக்கு அந்த கோல் மாறுமாங்கிறத முடிவு பண்ணீங்க. என்ன சொல்லியாச்சு? கெட்ட இயல்புகள் மாறுமா? இங்க பிரச்சனை தான், இவ்வளவுதான். குரு, சுக்கிரன், சனியன், செவ்வாய், அவ்வளவுதான். புதன் வக்கரம். இப்போ புதன் புத்திசாலி, திறமைசாலி, தந்திரசாலி, அறிவாளி, நகைச்சுவை உணர்வுடையவன், சந்தர்ப்ப சமயோஜித புத்தி உடையவன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கோப்புகளுக்கும், ஆவணங்களுக்கும், எழுத்துக்கும் தலைவன் சுக்கிரன் தான். பத்திரிகை உலகத்தின் தலைவன் அவன் தான், விளம்பர உலகத்தின் தலைவன் அவன் தான், கமர்ஷியல் உலகத்தின் தலைவன் அவன் தான், யூடியூப், ஃபேஸ்புக், கம்ப்யூட்டர் தலைவன் அவன் தான், அம்பாசிடரு, மெசஞ்சரு, நெகோசியேட்டரு, ஆடிட்டரு, இது தூதர் அவன் தான். ஆல் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஆல் கமர்ஷியல், எல்லா வித கமர்ஷியலுக்கும் தலைவனே புதன் தான். விளம்பரத்துக்கு தலைவனே புதன் தான். புதனில் விளம்பரம் கிடையாது, எழுத்து கிடையாது, ஆவணங்கள் கிடையாது, ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து எழுத்து கிடையாது. புதனோட குணம் என்ன? புத்திசாலித்தனமாக அனைத்து எதையும் செய்யக்கூடியவன் புதன். திறமையாக எதையும் செய்யக்கூடியவன், நிபுணத்துடன் எதையும் செய்யக்கூடியவன், தன்னுடைய அறிவை கொண்டு அனைத்து விதமான காரியங்களையும் செய்து கொள்ளக்கூடியவன், புத்திசாலித்தனத்தால் அனைத்து விதமான காரியங்களையும் செய்து கொள்ளக்கூடியவன் இந்த புதன். அப்ப இந்த வக்கரம் மூலமாக இந்த புதனின் இயல்புகளையும், இந்த புதனின் குணங்களையும், இந்த புதனின் காரகத்துவமையும் மாற்ற முடியுமா? சிந்திங்க. வக்கரம் என்பது கோணல். நேராக போகக்கூடிய அந்த கோள் பூமியின் சுற்றுவட்ட பாதையின் போது கொஞ்சம் தூரம் போகும்போது கோணலாக தெரியும் என்பது சொல்லப்படத்தான் வக்கரம். நாங்கள் வக்கரத்தை பற்றி பேசலை. இன்றைக்கு தற்கால ஜோதிடர்கள் வக்கரம் வக்கரம் என்று சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வக்கரம் என்பது கிடையாது. வக்கரம் எங்களுக்கு நாங்கள் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. கோள் வக்கரம் ஆகிறது தான், அது இயல்பு.
ஆனால் அந்த வக்கரத்தால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஒன்று புரிஞ்சுங்க, வக்கரத்தால் அடிப்படை குணம் மாற போறதில்ல. கோள்களின் அடிப்படை குணம், கோள்களின் இயல்புகள், கோள்களில் இருக்கும் பாவங்கள் மாறப்போவது கிடையாதுன்னு புரிஞ்சுங்க. வக்கரம் பின்னோக்கி போவோம், சத்தியமா போவோம். காரணம் என்ன? பிரபஞ்ச இயக்கம் எப்படி சுத்துது கவனிங்க. பிரபஞ்ச இயக்கம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு வருகிறது. அப்ப பிரபஞ்சத்தில் உள்ள அதாவது ராகு கேதுவை தவிர, ராகு கேது வந்து நாங்க வந்து ஜோதிடத்துக்காக நிலைநிறுத்தி வச்சிருக்கிறோம். அது நோடு பிளானட். அப்படி ஒன்றும் கிடையாது. விஞ்ஞானிகளே எங்களை ஏசுறாங்க, இல்லாத கோளுக்கு ஏண்டா பலன் சொல்றீங்கன்னு ஏசுறாங்க. அது கிடையாது. நாங்கள் வந்து நிலைநிறுத்தி அசம்சன் இந்த இடத்துல இருக்குதுன்னு அசம்சன் தான் பண்ணி வச்சிருக்கோம். ராகு கேதுக்கு, ராகு கேதுங்கிற கோள் இல்லை, நாங்க தான் ஒரு உருவப்படுத்தி நிலைநிறுத்தி வச்சிருக்கிறோம். அங்க சுத்த விட்டுருக்கிறோம் வானத்துல. அப்படி ஒரு கோள் கிடையாது. இது உண்மை. சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்போ இந்த பிரபஞ்ச சுற்று எப்படின்னா கிளாக் வைஸா சுத்துது. நல்லா புரிஞ்சுங்க. பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் அனைத்து கிளாக் வைஸா சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸா இது சுத்துற அந்த உலகத்தோட நிலைமை நினைச்சு பாருங்க. இது சரியா வருமா? கிளாக் வைஸா சுத்துது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான கோள்களும் கிளாக் வைஸ். ஆனா இதே இப்ப நீங்க என்ன இந்த வக்கரம்ங்கிற என்ன சொல்றீங்க, இந்த 5 கோள் வக்கரம் இது ஆன்டி கிளாக் வைஸா சுத்தோம்னா உலகமே நாசமா போயிடுங்க. உலக இயக்கமே நின்று போயிடுங்க. உலக இயக்கமே போச்சு, அது நாசமா போயிடும், குடிச்சவரா போயிடும் உலக இயக்கமே. இப்ப நான் சொல்ற காரகத்துவங்கள் இல்லாம இந்த உலகத்தை நினைச்சு பாருங்க. இப்போ உதாரணம், சுக்கிரன் அழகு, இளமை, காதல், கவிதை, ஆடல், பாடல், இசை, ஆடம்பரங்கள், அனைத்து விதமான கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள், கூத்துகள் என்று சுக்கிரன் சொல்லக்கூடிய. இப்போ இந்த சுக்கிரன் இசை எவ்வளோ பெரிய இசை! அடேங்க அப்பா, நம்ம இசையெல்லாம் என்ன கேட்கணும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாடுவோமே, கோடை கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே அரங்கேறும் இதழோரம் அரங்கேறும் சுவையோரம் அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடை காட்டும் இதழின் நிறம் மாலை பூக்களே புதுச்சோலை பூக்களே கோடை கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே. இந்த மாதிரிலாம் ரசிக்க முடியுமா? கவனிங்க, சுக்கிரன் வந்து வக்கரமான இந்த மாதிரி படம் ரசிக்க முடியுமா? அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு வந்து அழகாக விளக்குறதுக்கு சொல்கிறேன். அடுத்த விஷயம் கமர்ஷியல். இப்போ வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் பாட்டு, இசைக்கு முடியலைங்க. இசை ரசிக்காதவன் முட்டாளுங்க. சுக்கிரன் இல்லைன்னா நீங்கள் உலகத்தில் இன்பங்கள் இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க, மகிழ்ச்சி இல்லைங்க, கொண்டாட்டம் இல்லைங்க, கேளிக்கை இல்லைங்க. அந்த வக்கரமான அதெல்லாம் இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. சுக்கிரன். அடுத்தது இங்கிலீஷ். எவ்வளோ அற்புதமான பாட்டுலாம். It's just a funny, it's mysterious place. I don't want to give up, I don't want to give in. Hey, one love for the mother's pride, one love for the take a life. I will go survive, one love for the city streets, one love for the hip hop beats, one love. Gotta stay alive, I will survive. அப்படின்னு இவ்வளோ அழகான பாட்டுலாம் ரசிக்க முடியாதுல்ல. இது உதாரணம் இதெல்லாம் ரசிக்கவே முடியாத வாழ்க்கையில். ஒரு மனிதன் ரசிக்கணும், ரசிச்சாலும் அதுக்கு பேர் சுக்கிரன். ரசிக்கும் ரசனை அப்படின்னா சுக்கிரன். எல்லா கோளுக்கும் ரசனை உண்டு, ஆனால் சுக்கிரன் இருக்கிற ரசனை உலகத்திலேயே இல்லை. இன்பத்துக்கு ரசனையை கவனிங்க. கொண்டாட்டங்களுக்கு ரசனை இல்லாத கொண்டாட முடியாதுங்க. கொண்டாட்டத்துக்கு ஒரு அழகு வேணுங்க. இப்போ ஹிந்தி ஒரு உதாரணத்துக்கு போவோம். அழகான பாடல்கள் எத்தனை, ஒரு இசைங்கிறது மொழி கிடையாது. ஹிந்தி அழகான பாடல்கள் எத்தனையோ இருக்குது. जैसा कोई मेरे जिंदगी में
बन जाए, आहा बस बन जाए, तुमको जगा प्यार सा कमन, दिल को दिल का बन तो बदन, हर से देखो चाहिए कमंटा मिलन, काश मुझ पर ऐसा दिल कभी आए, हो बस बन जाए, आहा बस बन जाए, हो आप जैसा कोई मेरे जिंदगी में आए. இந்த மாதிரிலாம் ரசிக்க முடியுங்க. சுக்கிரனால மட்டும்தான் ரசிக்க முடியும். இந்த ரசனையில தான் இந்த உலகத்துல வாழவே தேவையில்லை. நீங்க சுக்கிரன் வக்ரம் அப்படின்னா இதெல்லாம் இல்லாம இந்த உலகம் எதுக்குங்க? ரசனை இல்லாத உலகம் எதுக்கு? கொண்டாட்டம் இல்லாத உலகம் எதுக்கு? கேளிக்கை இல்லாத உலகம் எதுக்கு? வேடிக்கை இல்லாத உலகம் எதுக்கு? இந்த உலகம் எதுக்குங்க? அப்ப இந்த வக்கரமான இந்த இயல்புகள் இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகம் வாழ முடியும். சிரிப்புக்கு சுக்கிரன், சிரிப்பு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் நல்லா சிரிக்கிறான்னா சுக்கிரன் தயவு வேணுங்க. இசையை அனுபவிக்கணும், கொண்டாட்டத்தை அனுபவிக்கணும், கேளிக்கையில் அனுபவிக்கணும், இன்பத்தை அனுபவிக்கணும், காதலை அனுபவிக்கணும். அதுக்கு பேர் தான் சுக்கிரன். அப்போ அது வக்கரம் அப்படின்னு போனால் அந்த இயல்புக்கு அந்த இயல்பே இல்லைன்னு போனால் அந்த உலகம் எதுக்கு? சனியின் இயல்பு உழைப்பு, கடுமையான உழைப்பு, கொஞ்ச நஞ்ச உழைப்பு இல்லை. இந்த மானிடம் அதாவது யாரும் உழைக்க தேக்காத உழைப்பு. ஒரு மனிதன் செய்யக்கூடாத வேலையை செய்யக்கூடிய ஒரு சுக்கிரன், சுக்கிரன் சனியன், மலம் பண்ணக்கூடிய, அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடிய கடுமையான உழைப்பாளி. அதாவது 6 ஆள் செய்யறது 1 ஆள் செய்வான். இந்த உலகத்துல கடினமான உழைப்பாளர்கள், கடினமான தொழிலாளர்கள், கடினமான பைகளை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இந்த உலகத்துல இந்த உலகமே போச்சுங்க. உழைப்பு இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்க. அப்ப சனியை வைக்கிறோமானால் அந்த புறமை குணம் இந்த உலகத்துல இருக்காது. திருட்டு இந்த உலகத்துல இல்லை. கவனிங்க சனிய. அப்ப அந்த வக்கரம் அப்படின்னு சொல்ற அந்த இயல்பே நின்று போச்சுங்க. இந்த மானோட செயல்பாடுல நின்று போச்சு. அழுக்க சுத்தம் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எங்கெங்க அழுக்கு இருக்குது அவன் சுத்தம் பண்றானே. குப்பை சனியன் தானே, குப்பையை சுத்தம் பண்றானே. கடிமையான பணிகள் தொழில் செய்யறாங்களே. குரு இந்த உலகத்துல நீதிபதி, நீதி என்று இழந்த உலகமே போச்சு. ஒழுக்கம் என்று இல்லைன்னா இந்த உலகம் ஒண்ணுமில்லாம போயிடுமே. அப்ப ஒழுக்கம் இல்லை என்று சொல்ல வருகிறீங்களா? தெரிக்கிட்டு இந்த உலகம் போகணும்னு நினைக்கிறீங்களா? நீதிபதி, ஒழுக்கமான நீதிபதிகள், ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம் இந்த இருக்கிறதுனால தான் உலகம் இந்த அளவுக்கு இயங்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடக்கூடிய ஒரு குரு ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் போட்டு வாழ்வான். இந்த உலகத்துல அந்த இந்த மாதிரி ஆளு இல்லைன்னு இந்த உலகமே இல்லையே. நீதிங்கிறது பரிபாலனே போச்சு. அப்ப அந்த வக்கரம்னா குரு நல்லவன் கெட்டவனா மாறிடுவானா? குரு கலவத்து அனைத்து கெட்டதா மாறிடுமா? செவ்வாய் இந்த உலகத்துல பிரச்சனை என்னன்னா, போலீஸ் இல்லைன்னா தூங்க முடியாதுங்க. நிம்மதியா தூங்க முடியாது. ராணுவம் இல்லைன்னா அந்த நாடு ஒண்ணுமில்லாம போயிடுமே. இந்த ராணுவம் நம்மளை காக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா நிம்மதியா தூங்குறோம். இந்த செவ்வாய் காவல்துறை நீங்க இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்க முடியாது இந்த உலகத்துல. அப்ப இந்த இயல்புகள் அனைத்து வேணாங்கிறீங்களா? செவ்வாயின் இயல்புகள் அனைத்து வேணாம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த புதன் அனைத்து இந்த உலகத்துல என்னென்ன ரெக்கார்டு, நிலம் சம்பந்தமான ரெக்கார்டு, ஆதார் கார்டு, என்னென்ன ஆவணங்கள் இருக்குதோ அத்தனையும் புதன். கவனிங்க. ரெக்கார்ட்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ், ஆல் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ், அம்பாசடர், மெசஞ்சர், நெகோசியேட்டர். இந்த புதன் தூதன், நடுநிலை வகிப்பவன், புத்திசாலி, புத்திசாலித்தனத்தால் அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடியவன். இப்ப இது இந்த உலகத்துல இது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. தகவல் தொழில்நுட்பம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. ஒரு தகவலை தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த புதன் வக்கரம்னா இந்த இயல்பு பூரா நின்று முடிங்க. செயல்பாடு நின்று போச்சு. அந்த உலகம் எதுக்கு? வக்கரம் என்பது பொய், இது உண்மை அல்ல. வக்கரம்னே நாங்க ஒரு பொருட்டே எடுத்துக்கிறது இல்லை. நீ வக்கரம் சொல்லிட்டு பலன் சொல்லிட்டு தான் அது பொய். இயல்புகளே, குணங்களே, கோள்களின் குணங்களே, கோள்களின் செயல்பாடுகளே, கோள்களின் பாவகங்கள் எப்படி செயல்படுகிறது, கோள்களும் பாவங்களும் எப்படி இயக்குகிறது என்பதுதான் உண்மை. கோள்
குண இயல்புகளும் பாவகங்களின் குண இயல்புகளும் லக்னத்தின் குண இயல்புகளும் தான் யதார்த்த உண்மை. குணத்தின் அடிப்படையில் தான் மனிதன் இயங்குகிறான். குணத்தின் அடிப்படையில் தான் மனிதன் செயல்படுறான். விலங்குகளுக்கு ஜோதிடம் அல்ல, மனிதர்கள் 6 அறிவுடைய மனிதர்களுக்கு தான் ஜோதிடம். இதை கவனிங்க. வக்கரம் என்பது இயல்புக்கு மாறான மனநிலை என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கோணல் என்பதுதான் சரி. அப்ப அந்த நீள்வட்ட பாதையில கிளாக் வைஸா சுத்துது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸா சுத்த விடணும்னு நினைக்கிறீங்க. சுத்த விட்டா உலகமே ஒரு நாசமா போயிடும். இந்த உலகமே கேள்விக்குறியா மாறிடும். அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. வக்கரம் என்பது பொய். இதனாலதான் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ சரியான வீடியோ நான் போட முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளர.